ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஹேமா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் ரிலேட் ஆகிற மாதிரி ஒரு டாபிக் தான் வெயிட் லாஸ். ஸோ சிம்பிளான ஒரு நைட் வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக தான் இருக்கும், பட் செம்ம எஃபெக்டிவான வெயிட் லாஸ் ட்ரிங்க் இது. நான் இந்த நைட் ட்ரிங்க்கு குடித்து தான் கிட்டத்தட்ட 13 கிலோ லாஸ் பண்ணியிருந்தேன், அதுவுமே 3 மாதத்தில். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் 68 கேஜி இருந்தேன், நல்ல வெயிட் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்தில் சிம்பிளான டயட்டு, அதுக்கப்புறம் மெயின் இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான். இதுதான் எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தது. 68 கிலோவில் இருந்து இப்போ நான் வந்து 55 கிலோ தான் இருக்கேன். கிட்டத்தட்ட 13 கிலோ லாஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் ஹாப்பியாக இருக்கேன். ஸோ இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்கை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய ஓல்டு வீடியோஸ்லாம் பார்த்துருந்தால் தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளோ குண்டாக இருக்குன்னு சொல்லி. அந்த பிக்சர்ஸ் எல்லாம் ஸ்க்ரீன்லேயும் தரேன் பாருங்கள், நான் எவ்வளோ குண்டாக இருக்கேன். வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தேன் எல்லாரும் மாதிரியும். பட் வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அந்த 3 மந்த் எப்படி போச்சுன்னு தெரியல, நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன்னு எனக்கும் தெரியல. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, நான் 13 கிலோ லாஸ் பண்ணியிருக்கேன் இப்போது. சரி, ஓகே, இந்த சூப்பர் எஃபெக்டிவான வெயிட் லாஸ் ட்ரிங்க் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இதுக்கு ரொம்ப பெரிய பொருள்லாம் தேவையில்லை. எல்லார் வீட்லேயும் காமனாக இருக்கிற ஒரு 4 பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி செய்கிற அளவு வந்து 2 பேருக்கு, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் செஞ்சுருக்கேன். நான் ஒரு 2 கிளாஸ் வந்து பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அதில் 2 துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக எடுத்திருக்கேன். ஸோ அது கூட வந்து எண்ணெய் ஒரு 20 மிளகு எடுத்திருக்கேன். ஒரு ஆளுக்கு 10 மிளகுன்ற கணக்கில் 2 பேருக்கு வந்து 20 மிளகு எடுத்திருக்கேன். அதுமாதிரி 2 பேருக்கு வந்து 2 துண்டு இஞ்சி சேர்க்கணும். ஒரு ஆளுக்கு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரே ஒரு துண்டு இஞ்சி மட்டும் சேர்த்துக்கோங்க. அதேமாதிரி தண்ணியும் ஒரு ஆளுக்கு செய்கிற மாதிரி இருந்தால் இதில் பாதி அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. 1.25 1.5 கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஸோ அது கூட வந்து ஒரு பெரிய துண்டு வந்து பட்டை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம சேர்த்த தண்ணியிலேருந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி வந்து குறையிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. டின்னர்லாம் முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வெயிட் லாஸ் ட்ரிங்க் பண்ண வந்திருந்தேன். அது கொதிக்கிற கேப்பில் சின்ன சின்ன வேலைலாம் இருந்தது. ஸோ அதை அப்படியே செஞ்சு வச்சுட்டேன். பாப்பாவும் தம்பியும் ஹஸ்பண்ட் கிட்ட விட்டாச்சு. ஸோ அவங்க தான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இல்லைனா வீடியோவே எடுக்க விட மாட்டாங்க, அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு ரெகுலராக குடிக்கிறது இல்லை, பிகாஸ் வெயிட் லாஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து வெயிட்டை மெயின்டைன் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் ரெகுலராக குடிக்கிறது இல்லை. எப்போயாவது நைட் டைமில் ஹெவி ஃபுட் சாப்பிட்டுனா அப்போ இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் ரெடி பண்ணி குடிப்பேன். இது வந்து நல்ல ஜீரணத்துக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த ட்ரிங்க்கு. அது மாதிரி மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் பண்ணும். அதனால் இது வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரிங்க்கை ட்ரை பண்ணுங்கள். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க தான் இந்த ட்ரிங்க் குடிக்கணும்னு இல்லை, நார்மலாக எல்லோரும் இந்த ட்ரிங்க்கை குடிக்கலாம், ரெகுலராக எடுத்துக்கலாம். டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. நைட் டைமில் மெயினாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ட்ரிங்க் ஒரு 1/4 மணி நேரமாக நல்லா கொதித்து வற்றி வந்துடுச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ண உடனே இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதுலேயே ஒரு 1/2 லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துட்டு அந்த லெமனோட தோல் இருக்கு இல்லையா, ஸோ அதையுமே அந்த ட்ரிங்க்லேயே சேர்த்துடலாம். அந்த சூட்லேயே ஒரு 5 நிமிஷம் விடுங்க. 5 நிமிஷம் விட்டு லைட்டாக வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஊற்றி குடிச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வெயிட் லாஸ் ட்ரிங்க் ரெடி. இதில் வந்து ரொம்ப சூடாகவும் குடிக்கக்கூடாது, ரொம்ப சில்லுனும் குடிக்கக்கூடாது. ஓரளவுக்கு குடிக்கிற பதத்தில் இருக்கும் இல்லையா, வெது வெதுன்னு. ஸோ அப்படி தான் குடிக்கணும். அந்த ட்ரிங்க்கு குடிக்கிறதுக்கு முன்னாடி பால் அடுப்பில் காய வச்சுட்டு போனால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆல்ரெடி ஒரு பாக்கெட் பால் இருந்தது, அது நாளையோட எக்ஸ்பயர் ஆக போகுது. ஸோ அதனால் அருண்கிட்ட இன்னொரு பாக்கெட் பால் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இது 2மே சேர்த்து பன்னீர் ரெடி பண்ணி வச்சுட்டா நாளைக்கு டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நாளையோட எக்ஸ்பயர் ஆக போகுது இல்லையா, ஸோ அதில் பன்னீர் செஞ்சால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பால் எக்ஸ்பயர் ஆக போகுதுன்னா இதில் பன்னீர் ரெடி பண்ணி வச்சுருவேன். ஏன்னா ஒரு பாக்கெட் பால் உடனே வந்து காலி பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி பன்னீர் ரெடி பண்ணி வச்சுட்டு அதை வந்து உடனே ரெசிபி பண்ணி காலி பண்ணிடலாம். பாலாக இருந்தால் அது 2 நாள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து பன்னீர் ரெடி பண்ணி வச்சுருவேன்.
ட்ரிங்க் எடுத்துகிட்டு போயிட்டு நானும் வரணும் அப்படியே வெள்ளனே குடித்தாச்சும். இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து நைட் டின்னர் முடிச்சது தான் ரெகுலராக குடிக்கணும். மார்னிங் குடிக்கக்கூடாது, நைட் தான் குடிக்கணும். இது நைட்டில் தான் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி வந்து டின்னர் முடித்து ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து குடிங்க. ஸோ அப்போ கரெக்டாக இருக்கும். நாங்கள் வெளில நின்றுட்டு இருந்ததை பார்த்துட்டு குட்டி பையனும் வெளில வரணும்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஓடி வந்தான். ஸோ அதுக்குள்ளே குடிச்சிட்டு உள்ளே வந்துட்டோம் நாங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பாலும் கரெக்டாக காஞ்சிருந்தது. பால் கொதித்து வந்ததும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட வினிகர் சேர்த்துருந்தேன் பன்னீர் செய்கிறதுக்குது. உங்ககிட்ட வினிகர் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா லெமன் ஜூஸே சேர்த்துக்கலாம். என்கிட்ட வினிகர் இருந்தது, அதை எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி இதுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். லெமன் ஜூஸாக இருந்தால் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க, பெரிய லெமனாக இருந்தால் 1/2 சேர்த்துக்கோங்க, சின்ன லெமனாக இருந்தால் ஒரு ஃபுல் லெமன் ஜூஸே சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்திங்கன்னா கரெக்டாக பால் நல்லா திரிஞ்சு வரும். ஸோ அப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. பன்னீரை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். பன்னீர் செய்யறதை பார்த்துட்டு பாப்பா வந்து உடனே கேட்டிருந்தா. ஸோ அவளுக்கும் கொஞ்சம் கொடுத்துருந்தேன். பாப்பாவுக்கு பன்னீர்னால் ரொம்ப இஷ்டம். நான் செய்கிற மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் கீழே வந்து ஓட்டையாக இருக்குல்ல பாத்திரம், தண்ணி போகிற மாதிரி இருக்கிற பாத்திரத்தில் போட்டு அதை வந்து அந்த பாலை அப்படியே ஊற்றிடுங்க. ஸோ ஊற்றிட்டிங்கன்னா கீழே வந்து அந்த ஸ்டார்ச் போயிடும். அதுக்கப்புறம் மேலே பன்னீர் இருக்கும். அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அது வாட்டர்னு சொல்லுவாங்க. அது வந்து சப்பாத்தி மாவு பிணையறதுக்கு இல்லை வேறு ஏதாவது ரெசிபிக்கு இல்லை இந்த பன்னீர் ரெசிபி கூட அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் மறந்து கீழே ஊற்றிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி பன்னீர் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த தண்ணியை மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸ்டோர் பண்ணி வச்சு எந்த ரெசிபிக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பன்னீரை வந்து ஒரு 2 முறை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைட்டாக புளிப்பு இருக்கும் லெமன் ஜூஸ்லாம் சேர்த்துருக்கிறதால. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி துணி வச்சு புளிஞ்சு எடுத்துருங்க பேலன்ஸ் இருக்கிற தண்ணியை. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ்க்குள்ளே பன்னீர் ரெசிபி ஏதாவது செய்ய போகிறீங்கன்னா மேலே ஒரு வெயிட்டை வச்சு அதுக்கப்புறம் பன்னீர் செட் ஆனதும் கட் பண்ணி ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நாளைக்கு தான் செய்ய போகிறேன். ஸோ அதனால் ஒரு பாக்ஸில் அப்படியே துணியோடு போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கடைசி நாளைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ் ஸ்மூத்தி ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஓட்ஸு நட்ஸ் அண்ட் சீட்ஸ்லாம் வந்து ஊற வச்சுருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப குயிக்காகவும் சிம்பிளாகவும் முடிஞ்சிருது. பிகாஸ் நைட் தூங்குறதே ரொம்ப லேட் ஆகிடுது. ஸோ மார்னிங் எழுறது ரொம்ப லேட்டாக இருக்கிறதால குயிக்காக இந்த மாதிரி ரெசிபி தான் வந்து மேக்ஸிமம் வந்து செய்கிறது. இந்த ஓட்ஸ் ஸ்மூத்தி வந்து ரொம்ப குயிக்காக முடிச்சிடலாம். நைட்டே வந்து ஓட்ஸு நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாம் வந்து ஊற வச்சுட்டு தூங்கிட்டா அடுத்த நாள் மார்னிங் எழுந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் குடிச்சிக்கலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும், வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த ஓட்ஸ் ஸ்மூத்தி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நான் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் செய்கிறதால ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஓட்ஸ் எடுத்துருந்தேன். ஸோ அது வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அது கூட வந்து நட்ஸ் அண்ட் சீட்ஸ் சேர்க்க போகிறோம். உங்ககிட்ட என்ன நட்ஸு சீட்ஸ் இருக்கோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து பம்ப்கின் சீடு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் சீடு, இது 2 சீடு எடுத்திருக்கேன். இது 2மே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூட வந்து ஃப்ளாக் சீடு இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே வந்து 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். அது கூட வந்து பிளாக் ட்ரை கிரேப்ஸு 10 சேர்த்துருக்கேன் கரெக்டாக. அது கூட வந்து சியா சீடு 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து டேட் சேர்த்துருக்கேன். 4 டேட்ஸ் எடுத்துருக்கேன். அது வந்து சீடு எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து பாதாம் கரெக்டாக ஒரு 10 பாதாம் சேர்த்துருக்கேன். அப்புறம் முந்திரி ஒரு 4லேருந்து 5 முந்திரி அந்த மாதிரி கணக்கில் சேர்த்துருக்கேன். அப்புறம் சின்னதாக ஒரே ஒரு ஏலக்காய், இது வந்து ஃப்ளேவருக்கு சேர்த்துருக்கேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கோங்க. பால் வந்து ஒரு 1/4 கிளாஸ் தான் எடுத்திருப்பேன். அதில் முக்கால்வாசி தண்ணி தான் சேர்த்துருக்கேன். ஸோ பால் மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்திங்கன்னா வெயிட் கெயின்கான ரெசிபி ஆகிடும் இது. ஸோ அதனால் பால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுடுங்க. அடுத்த நாள் மார்னிங் உங்களுக்கு தேவைப்பட்டால் இது கூட ஃப்ரூட் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். ஸோ அரைச்சிட்டு குடிச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டான ஹெல்த்தியான ஓட்ஸ் ஸ்மூத்தி ரெடி.
ஸோ அதுதான் கேஸ் கிட்டத்தட்ட வீடியோ முடிஞ்சது. என்னோடய வெயிட் லாஸ் ட்ரிங்க்கை வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ட்ரிங்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுமாரி வெயிட் லாஸ்க்குன்னு சொன்னால் வெறும் ட்ரிங்க் மட்டும் போதாது. ஸோ அது கூட கொஞ்சமாக லைட்டாக வாக்கிங் அப்புறம் வந்து டயட் ஃபுட்லாம் எடுத்துக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நான் என்ன டயட்லாம் ஃபாலோ பண்ணேன்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அது கூட சேர்த்து இந்த ட்ரிங்க்கையும் அப்படி குடிச்சிட்டே வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த்தில் நல்ல ரிசல்ட் தெரியும். ஸோ ஆஃப்டர் ஒரு 3 மந்த் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 12 kg வந்து வெயிட் லாஸ் ஆகிருக்கும். நான் அதுக்கு கேரண்டி கொடுப்பேன். பிகாஸ் எனக்கு லாஸ் ஆகியிருந்தது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ அது கூட மெயின் முக்கியம் கன்சிஸ்டன்சி. விடாமல் இதை வந்து தொடர்ந்து பண்ணணும். இடையில விட்டு விட்டு நீங்கள் டயட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் தெரியாது. ஸோ விடாமல் எதையுமே வந்து ஒரு 1 மந்த்துக்கு ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே அந்த டயட்டை விட மாட்டீங்க. பிகாஸ் வெயிட் லாஸ் ஆகுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக யாருமே அந்த டயட்டை விட மாட்டாங்க. உங்களோட கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த டயட்டையும் நீங்கள் விடுவீங்க. ஸோ அதுதான் கேஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் டயட் வீடியோஸ்லாம் இனிமேல் வரும். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் அண்ட் குட் நைட்.